கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நான் தியானித்து கொண்டு இருந்த பொழுது எனக்கு இந்த வசனம் மிகவும் தொட்ட ஒரு வசனம் என்னவென்று கேட்டால், பொதுவாக ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது வாழ்த்துதல் சொல்லி தான் எழுதுவாங்க. ஆனால் இங்கே இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகமே எப்படி அந்த ஏசாயை ஆரம்பிக்கிறார் என்றால், 2ஆம் வசனத்தை பாருங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தேவன் எங்கள் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பிள்ளைகளாய் கருதி அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்கள் தன்னுடைய ஜனங்கள் அல்ல, பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது இங்க சொல்லுகிறார், பிள்ளைகளை நான் வளர்த்தேன், ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கலங்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது, அவர்களை நீங்கள் ஆளாக்கி விடும் பொழுது, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். அந்த வேதனை யோசித்து பாருங்கள். அந்த வேதனை தான் தேவன் இங்கே பகிர்ந்து கொள்கிறார். இங்கே இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஓப்பனிங்கே எப்படி இருக்கு என்று கேட்டால், தேவனுடைய பாரம், தேவனுடைய ஜனங்களை அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், ஒரு சொந்த பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகளோ அதை அறியாமல் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இங்கே தேவனுடைய பாரத்தை நாம் பார்க்க முடியும். பெருமானவர்களே, நாம் தேவனுக்கு விரோதமாய் காரியம் செய்யும் பொழுது அது தேவனை துக்கப்படுத்துகின்றது. ஆகையால் தேவனை துக்கப்படுத்துகின்ற காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தயவு செய்து வைத்துக் கொள்ளாதிருங்கள். பரிசுத்தாவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையால் இந்த நாளிலே தேவனை துக்கப்படுத்துகின்ற காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை எடுத்து போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.